வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகத்தில் நாம் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நடத்த இருக்கிறோம். ஐயா வணக்கம். கடந்த முறை இதே நேர்முகத்துல ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் ஒட்டி அது முடிவுக்கு பிறகு உங்களை நாங்க சந்திச்சோம். இப்பயும் அதே மாதிரி யதார்த்தமா ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல். ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல திமுக ஒரு பிரதான தமிழகத்தின் எதிர்க்கட்சி நாங்கள் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சில காரணங்களை சொல்லி எங்களுக்கு இந்த இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதுமே ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி இருக்கும், ஆனா கண்டிப்பா எதிர்த்தாக்குதல் என்பது வேணும், தன்னிச்சையா யாரையும் விட்டுறக்கூடாது ஆர்பிட்ரியா அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. இப்ப நீங்க இந்த இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே அந்த சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு அளித்த தண்டனை, அவர் செய்த மேல்முறையீடு, அதில் கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உடனடியாக நாங்கள் சொன்ன கருத்து, இந்த தீர்ப்பு இறுதியானதல்ல. கர்நாடக மாநில அரசு, கர்நாடக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் என்ற நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. மத்திய அரசு மாநில அரசினுடைய பொருளாதார கொள்கைக்காக போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். வேறு பல மக்கள் நல கோரிக்கைகளுக்காக இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பின்னணியில முதலமைச்சர் ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற போது இது குறித்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவெடுத்து நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய 3ஆம் தேதி, ஜூன் மாதம் 3ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டமும் மாநில குழு கூட்டமும் நடைபெற உள்ளது. அந்த மாநில செயற்குழு மாநில குழு கூட்டத்தில் முடிவெடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் தலைமையோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு நாங்க முடிவெடுப்போம். எப்பவுமே பொதுவாக தேர்தல்னா கண்டிப்பா கம்யூனிஸ்டுகள் நிப்பாங்க. அது திமுகவும் புறக்கணித்த காலம் உண்டு, அதிமுகவும் புறக்கணித்த காலம் உண்டு கடந்த காலங்களில். ஆனா எப்படிப்பட்ட பலம் இருக்கா, பலம் இல்லையா, பண பலத்தோட போட்டி போட முடியுமா, இப்படி எந்த கேள்வி கேட்டால் போன முறை நீங்க அதான் சொன்னீங்க. ஏங்க நாங்க எவ்வளவு வாக்குகள் பெறுறவங்க முக்கியம் இல்ல, நிக்கணும், போட்டி இருக்கணும், ஜனநாயகத்துல நாங்க இது பண்ண மாட்டோம். ஆனா இந்த முறை அதையே நீங்க உடனடியா நிப்போனுங்க அறிவிக்கல அப்படின்னு? இல்ல, அதாவது நாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு பிரச்சனையில மாநில செயலாளர் தனியாக ஒரு முடிவெடுத்து சொல்ல முடியாது, சரியாகவும் இருக்காது. ஒரு கூட்டு தலைமை என்ற அடிப்படையில் தேசிய கட்சிக்கு ஆமா நாங்க அவங்க அறிவிப்பு வந்தது, உடனடியா அவைலபிளா நாங்க இருந்தவங்க மாநில செயற்குழு கூட்டி முடிவெடுப்போம் என்ற அடிப்படையில் மாநில செயற்குழு கூட்டத்துக்கு நாங்க மாநில செயற்குழு கூட்டம், மாநில குழு கூட்டம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வச்சிருக்கிறோம். இப்ப தேர்தல் வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் அவங்க திருமங்கலம் தேர்தலில் அவங்க செய்யும் திருமுள் என்பது நாடு முழுவதும் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஆகிப்போச்சு. அதே நடைமுறையை தான், அதே திருமுள்ள தான் அதிமுக அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஸ்ரீரங்கத்தில் மற்ற இடங்களில் நடத்தினாங்க. ஆகவே இந்த தேர்தல் தில்லுமுள்ளு என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை திமுக காலத்திலையும் அதிமுக காலத்திலையும் கேலி கூத்தாக்குறாங்க என்று சொல்வதற்கே கூட நம்ம அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த பின்னணியில தான் இடதுசாரி கட்சி அடிப்படையில் சிபிஎம் சிபிஐ இது சம்பந்தம் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறதுக்காக தான் அவங்க 1ஆம் தேதி அவங்களுடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் வச்சிருக்கிறாங்க. நாங்க 3ஆம் தேதி வச்சிருக்கோம். 2 கட்சிகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி பேசி அதுல ஒரு முடிவுக்கு வருவோம். ஏன்னா இப்ப தமாக நிக்கலன்னு சொல்லிட்டாங்க, திமுக நிக்கலன்னு சொன்னது ஒரு பெரிய விவாத பொருளாச்சு. மற்ற வேற விடுதலை சிறுத்தைகள் நிக்கல, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டாங்க. டிராபிக் ராமசாமி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கட்சி தலைவர்களும் சந்திக்க போறேன்னு இன்னைக்கு ஸ்டாலின் எல்லாம் கூட சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் நான் மத்த ஆதரவோடு நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ஒருவேளை அவர் நான் பொதுவா இந்த ஒரு தலைமையை எதிர்த்து, இந்த அதிகார தலைமையை எதிர்த்து நான் நிக்கிறேன் ஆதரவு இடதுசாரியிடம் கேட்டிருக்காரு. அப்படி கேட்டா நீங்க என்ன மாதிரியான இதில் இருக்கும்? அவர் எங்களை சந்திக்கல, இது ஒரு அரசியலாக சந்திக்க வேண்டிய தேர்தல். ஆளும் அரசனுடைய கொள்கை, அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல், தமிழ்நாட்டில் சமூக கொடுமை என்பது மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு வருது. வகுப்புவாதம் என்பது மக்கள் மத்தியில் ஒற்றுமை சீர்குலைக்கூடிய அடிப்படையில் வகுப்புவாதம் என்பது மத்திய அரசாங்கம் பிஜேபி ஆர்எஸ் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில் பொலிட்டிக்கலா அரசியலாக சந்திக்க வேண்டிய தேர்தலின் அடிப்படையில் அப்படிதான் பிரச்சனை பார்க்க வேண்டும் என்பது சிபிஎம் சிபிஐ நாங்க கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம்.
நீங்க பிஜேபின்னு சொன்னதுனால ஒரு கேள்வி, எல்லாமே இந்த தேர்தலை ஒட்டியே வருது. இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இந்த தீர்ப்பின் பின்னணியில் பாரதிய ஜனதா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் திமுக முன் வச்சாங்க. நீங்க எப்படி அந்த மாதிரியான பார்வை உங்களுக்கு இருக்கா? அதாவது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற போது பிஜேபி ஆட்சி இருந்த காலம். அப்படி பிஜேபி மாநிலத்தில் ஆட்சி இருந்தபோது அன்னைக்கு ப்ராசிக்யூட்டராக ஆச்சாரியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் நான் அந்த ப்ராசிக்யூட்டராக இருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டார். அப்படி ராஜினாமா செய்தது என்பதே அவருக்கு ஒரு கடுமையான நிர்பந்தம் இருக்கு, டார்ச்சர் பண்றாங்க, என்னால நான் இனி வழக்கு நடத்த முடியாது அப்படின்னு வெறுத்து பத்திரிக்கை சொல்லிட்டு ராஜினாமா பண்ணார். அன்னைக்கு அவர் ராஜினாமா செய்வதற்கு அவருக்கு டார்ச்சர் பண்ணி நிர்பந்தம் கொடுத்ததுல கர்நாடக மாநில பிஜேபி அரசுக்கும் பங்குண்டு, இங்க அதிமுக தலைமைக்கும் பங்குண்டு. அப்படிப்பட்டவரை இன்னும் கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் பவானி சிங் வந்து அந்த ப்ராசிக்யூட்டராக நியமனம் பண்ணது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் முடிவெடுத்து அவரை ப்ராசிக்யூட்டரை அறிவிக்கிறப்போ 24 மணி நேரம் தான் அவருக்கு வந்து அவகாசம் கொடுத்தாங்க. ஆக இதெல்லாம் பார்க்கிற போது தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசு பிரதமரே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொன்னதும், பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர் கலந்து கொண்டதும், அதுவரையில வந்து தீர்ப்பு ஊழல்னு சொல்லி மாநில பிஜேபி தலைவர் கண்டிச்சிருந்தவங்க மாநில தலைவர்கள் பல பேர் கலந்து கொண்டதும், மத்திய அமைச்சர் கலந்து கொண்டது பார்க்கிற போது ஒருவேளை பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்களோ என்று மக்கள் மத்தியில் எழக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை இருக்குன்னு தான் நான் கருதுறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாநில தலைமை அதுல கலந்துக்கல. தமிழிசை அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை, அவங்களே சொல்றாங்க எனக்கு அழைப்பு விடுக்கவில்லைன்னு. ஆனா இலகணேசனுக்கு எச் ராஜாக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. இது பாரதிய ஜனதாக்குள்ளேயே ஒரு 2 நிலைப்பாடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கு. மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பதவியேற்பு கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் வந்து தீர்ப்பை வரவேற்று பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே அது தமிழிசை அவர்கள் இதுவரை அப்படி வாழ்த்து சொல்லல. அதாவது பிஜேபியினுடைய அகில இந்திய தலைமை பிரதமரும் பிஜேபியினுடைய அகில தலைவரும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொன்ன பிறகு அதற்கு பிறகு பிஜேபி மாநில தலைவர் அவருடைய துணியை மாத்திக்கிட்டாரு. இப்ப நாங்க சொல்ற மாதிரி அவர் சொல்லல, அதுக்கு முன்னாடி நாங்க பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். ஆகவே பிஜேபி அகில இந்திய தலைமையும் பிரதமரும் ஒரு முடிவெடுத்த பிறகு அதை மீறி போகக்கூடாத அடிப்படையில் அநேகமாக பிஜேபி வந்து முழு தீர்ப்பை வரவேற்று பதவியேற்பு கலந்து கொண்டது என்பது ஒருவர் கலந்துகிறார் இல்லையான்றதில்ல, பிஜேபி அதுல முழுக்க முழுக்க அம்மையாருக்கு ஆதரவாக இருந்தாங்க என்பதுதான் அதுல தெரிகிற விஷயம். ஆனா பாரதிய ஜனதா தொடர்ந்து இப்ப கேட்டதுக்கு நாங்க தனித்துதான் நிக்க போறோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுல கூட நாங்க போட்டியிடுவோம், இன்னும் அவங்க அறிவிக்கல, பட் நாங்க வந்து போட்டியிடுவோம், திமுக நாங்க தனித்து போட்டின்னு தமிழிசை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாகரிகத்துக்காக பதவியேற்பு விழாவில் கலந்துகிட்டதை கூட எல்லாம் அரசியலாக்காதீங்க, இதெல்லாம் நாங்க ஒரு நாகரிகத்துக்காக கலந்துகிட்டது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அது இந்த மாதிரி கலந்துகிட்டாலே கூட்டணிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உண்மையா தமிழகத்தில் அப்படி இருக்கா? அதாவது பதவியேற்பு விழாவில் அவங்களுக்கு இன்னைக்கு பிஜேபி அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அவங்களுக்கு வந்து நம்பர் இல்லை, பெரும்பான்மை இல்லை. அப்போ வந்து மக்களவையில் ஒரு மசோதா வந்து பாஸ் ஆகுது, மாநிலங்களவையில் தங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால மாநிலங்களவையில் அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு அதிமுக ஆதரவு பிஜேபி அரசாங்கத்துக்கு தேவைப்படுது. அதே மாதிரி வந்து ஒரிசாவில் பிஜு ஜனதா தள கட்சியுடைய ஆதரவு பிஜேபிக்கு தேவைப்படுது. அப்படின்ற காரணத்தால அவங்க வந்து அதிமுக குறித்து ஒரு சாஃப்டா மென்மையான அணுகுமுறை தான் வந்து பிஜேபி மத்திய அரசாங்கம் பிஜேபி தலைமை வந்து கடைபிடிக்குது. உதாரணமா அவங்க அம்மையார் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டு அவங்க வீட்டில் இருந்தப்போ மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி போய் பார்த்தார். அவர் பார்த்த பிறகுதான் இன்கம் டாக்ஸ் அந்த வழக்கு சம்பந்தமா ஒரு சமரசம் என்பது வந்தது. அதே போலவே நாடாளுமன்றத்தில் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் வந்தபோது அந்த சட்டத்தை அதிமுக ஆதரிச்சாங்க. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில கூட எதிர்த்தாங்க. ஆமா, காங்கிரஸ் ஆட்சியில் அந்த சட்டத்தை எதிர்த்தவங்க காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த சட்டத்தில் நல்ல சரத்துக்கள் இருக்கு, அந்த சட்டத்தை எதிர்த்த அதிமுக தலைமை. ஆனா இன்னைக்கு வந்து ஏற்கனவே இருந்த நல்ல சரத்துக்களை விலைக்கு ரத்து செஞ்சு ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வருகிறது அதிமுக தலைமை ஆதரிச்சது. ஆக மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை பலதை அதிமுக தலைமை ஆதரிச்சதும் அதிமுகவை பிஜேபி தலைமை ஆதரிக்கிறதும் பார்க்கிற போது இவங்களுக்குள்ள அருண்ஜேட்லி சந்திச்சு என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆகவே மக்கள் மீது எழக்கூடிய சந்தேகம் என்பது நியாயம் இருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். டெல்லியினுடைய அமைப்புங்கிறது, அங்கதான் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அங்கதான் பாராளுமன்றம் இருக்கு,
ஜனாதிபதி மாளிகை இருக்கு. அப்ப அதை வந்து முழுமையான ஒரு மாநில அரசுக்குரிய ஒரு கட்டுப்பாட்டுல விட முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஆக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல நிர்வாக அமைப்புல அது இயல்பா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கேட்பது வந்து சரியான விஷயம் கிடையாது. போலீஸ் எங்களுக்கு கொடு, இந்த அதிகாரம் கொடு அப்படின்னு அவர் கேட்பது சரி கிடையாது. இது நிர்வாக அமைப்பிலே டெல்லி மாதிரியான யூனியன் பிரதேசங்கள், அதுவும் டெல்லியில இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நடுவண் அரசினுடைய வாதம். இப்ப அங்க ஆளுநருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் நடக்கிற சண்டைகள், இது எப்படி மாநில உரிமைக்கான பிரச்சனைன்னு பாக்குறீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு போடுவேன் அளவு சொல்லியிருக்கிறது சரியான விஷயம் பாக்குறீங்களா? டெல்லியில நடந்த சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை மட்டுமல்ல, ஒரு 3 தொகுதியில தான் வந்து பிஜேபி ஜெயிச்சது. பெரிய வெற்றி. அந்த டெல்லி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்ற பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு படு தோல்வி. அந்த பின்னாலே கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்திருக்கு. வருகிற போது மத்திய அரசாங்கம் டெல்லி மாநில அரசு என்று வருகிற போது அந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் ஆளுநர் வந்து கெஜ்ரிவாலுக்கு அந்த ஆம் ஆத்மி ஆட்சி கொடுக்கக்கூடிய குடைச்சல் இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. டெல்லியோட அமைப்பே அப்படிதானேங்கிறாங்க. இல்ல தமிழ்நாடு மாதிரி கிடையாது. டெல்லி அமைப்பு அது ஏற்கனவே இருக்கிறது உண்மை. அதாவது டெல்லி மாநகரத்தினுடைய அந்த பாதுகாப்பு உள்துறை என்பது மத்திய அரசாங்கம் கையில் இருக்கு. ஆனா ஆளுநர் இருக்கும்பொழுது ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணக்கூடாது, ஒரு சீஃப் செக்ரட்டரி நியமனம் பண்றது, ஐஏஎஸ் நியமனம் பண்றது, அது உட்பட வந்து அந்த மாநில முதலமைச்சர் செய்ய முடியாது. மாநில முதலமைச்சர் நியமனம் பண்ணா அது ஆளுநர் ரத்து பண்றான்னு சொன்னா அது ஏதோ பிஜேபி அரசனுடைய அவங்க சொல்லாம ஆளுநர் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பிஜேபி மோடி பிரதமர் உட்பட ரெட்ட வேஷம் போடுறாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு, ஏற்கனவே இருந்த மத்திய திட்டக்குழு கலைச்சி அடுத்து நிதி யோகம் அவங்க கொண்டு வந்திருக்க இப்போ ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்கல்ல, என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது மத்திய அரசு மாநில அரசு, இது ஒரு பெடரல் கவர்மெண்ட், சமஷ்டி அரசு இது. ஆகவே மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கணும், நான் மதிக்கிறேன், அதுக்காக தான் நான் திட்டக்குழுவை கலைச்சிட்டு புதிய அமைப்பு உருவாக்கி இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப டெல்லி இருக்கிறது மாநில அரசு தானே. ஆக அந்த மாநில அரசுக்கு அதிகாரம் வருகிற போது அந்த அரசை சீர்குலைக்கக்கூடிய அடிப்படையில, டீஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய அடிப்படையில் ஆளுநர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த மாநில முதலமைச்சர் இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறாரு. ஆளுநர் நடவடிக்கைக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் பின்னாடி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே முதலமைச்சராக கெஜ்ரிவால் வெற்றி பெற்ற உடனே பிரதமர் போய் பார்த்தார், எல்லா உதவியும் செய்யணும்னு கேட்டார், நான் செய்யறேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்து ஆளுநருக்கு பின்னாடி மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் இருக்காங்க என்பது என்னுடைய கருத்து. அது ரொம்ப தவறான ஒரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. கெஜ்ரிவால் வந்து ஒரு முதலமைச்சராக வந்த பிறகு அங்க வந்து அதிகாரி நியமனம் பண்ண முடியாது, அதிகாரி நியமனம் பண்றதுன்னு சொன்னா வந்து ஆளுநர் தான் பண்ணுங்கன்னு சொன்னா அது ரொம்ப மோசமானது. பிஜேபி அரசனுடைய அணுகுமுறை என்பது தவறானது என்பது என்னுடைய கருத்து. ஜனநாயக விரோத போக்குல தான் பிஜேபி மத்திய அரசாங்கம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து இப்ப இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 2 நாள்ல திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் உங்களை வந்து சந்திச்சிருக்காரு. மற்ற எந்த அரசியல் கட்சி இனிமே சந்திக்கலாம், பட் உங்களை தான் முதல்ல வந்து சந்திச்சிருக்கிறாரு. அவர் கடந்த சில நாட்களா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு எல்லா கட்சிகளுக்கும், கூட்டணி ஆட்சி தான் வேணும். அதாவது இந்தியா மாதிரி அமைப்புல எல்லா மாநிலத்திலையும் கூட்டணி ஆட்சி இருக்கு. பக்கத்துல கேரளால இருக்கு, கர்நாடகால இருந்திருக்கு. மத்திய அரசுல ஒவ்வொரு முறையும் கூட்டணி ஆட்சி தான் பெரும்பாலும் வருது, எப்பயாவது ஒருக்கதான் தனிச்சு ஒரு ஆட்சி வருது. ஆனால் முற்போக்கு சிந்தனைகள் அதிகம் இருக்கக்கூடிய, மாநில உணர்வு அதிகம் பேசுகின்ற திராவிட இயக்க பாரம்பரியமான தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இருந்ததில்ல. 52ல இருந்து இப்ப இந்த தேர்தல் வரையும் கூட்டணி ஆட்சி பற்றி திமுக அதிமுக யோசிக்காத ஒரு சூழல் இருக்கு. இது வந்து ரொம்ப தவறு. இதுதான் உண்மையான ஜனநாயகம். எல்லாருக்கும் மந்திரி சபையில் இது வைக்கிறது, எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி அதிகாரத்தில் பங்கு, இதை நான் கோரிக்கையா வச்சு இந்த தேர்தல் நான் சந்திக்கலாம்னு பல கட்சிகளுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறாரு. நேற்று உங்களை சந்திச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவருடைய கோரிக்கை, அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றம் வரணும், ஆட்சி மாற்றம் ஏற்படணும், விளிம்பு நிலை மக்களுடைய கோரிக்கைகள் அபிலாஷைகள் என்பது புறக்கணிக்கப்பட்டு வருது, அந்த அடிப்படையில் மாற்றம் வர வேணும். ஆக இது குறித்து விவாதிப்பதற்காக ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஒரு கருத்தரங்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோம், அது கலந்துங்க அப்படின்னு அழைச்சாரு. அந்த கருத்தரங்களை நாங்க வந்து கலந்துக்கிறதா ஏத்துக்கிட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் ஏற்பாடு பண்ற கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டோம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி வேறு பலர் அழைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு அரசியல்ல மாற்றம் ஏற்படணும், ஆட்சியில மாற்றம் ஏற்படணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற வந்து ஒரு எதிர்பார்ப்பு நல்ல விஷயம். ஆனா நாங்க என்ன அவர்கிட்ட சொன்னோன்னு சொன்னா, ஒரு யாரோடு கூட்டணி, யாருக்காக கூட்டணி, எதற்காக கூட்டணி என்பது அது வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய பிரச்சனை. கண்டிப்பா விவாதிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். உதாரணமா இப்ப நீங்க வந்து மத்தியில
தேசிய ஜனநாயக அணியினுடைய ஆட்சி, மோடி பிரதமர், பிஜேபி தலைவர் அமித்ஷா. அந்த ஆட்சியில பீகார்ல இருந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி வந்து அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கு. அவரு கேபினெட் அமைச்சரா இருக்காரு. அது வந்து ஒரு கூட்டணி அரசு தான். அப்படி வருகிற போது இப்ப நிலம் கையகப்படுத்தும் சட்டம் இருக்க, அது நாடு பூரா அநேகமாக பிஜேபி தவிர அதிமுக ஆதரிச்சாங்க. பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை எதிர்த்து இருக்கிறாங்க. அப்படி வருகிற போது அந்த ஒரு சரியா மக்கள் பிரச்சனைகள் மீது நம்ம வந்து ஒரு கூட்டாக யோசிக்கணும், சிந்திக்கணும். அதன் அடிப்படையில் வந்து ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு நம்ம வந்து ஒற்றுமை உருவாக்கணும்னு வந்து நாங்க சொன்னோம். அப்படி வருகிற போது தமிழ்நாட்டில் முக்கியமான சில பிரச்சனைகள் இருக்கு. மத்திய அரசு கடைபிடிக்கிற மக்களை பாதிக்கக்கூடிய அந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கையைத்தான் தமிழ்நாட்டில் திமுகவும் அமலாக்கிச்சு, இப்ப அதிமுக அமலாக்கிட்டு இருக்கு. இப்ப உதாரணமா நடந்து முடிஞ்ச இப்ப சமீபத்தில் +2 தேர்வு முடிவு வந்தது. 8,40,000 மாணவர்கள் எக்ஸாமினேஷன் எழுதினாங்க. 7,60,000 மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 7,60,000 மாணவர்கள்ல எல்லாருமே வந்து உயர்கல்விக்கு போகணும், பிஇ படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆசைப்படுவாங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு உயர்கல்விக்கு போக முடியும்? இன்னைக்கு காரணம், நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசுடைய பொறியியல் கல்லூரிகளுமே மொத்தம் 29, தனியார் பொறியியல் கல்லூரிகள் 613. இந்த 7,60,000 பேரும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைப்பாங்க. உயர்கல்வி படிச்சாலும் வேலை கிடைக்கும், +2 படிச்சா மட்டும் இந்த காலத்தில் வேலை கிடைக்காது. அப்போ உயர்கல்வி என்று வருகிற போது ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவன் +2 முடிச்சவன் இன்ஜினியரிங் போகணும்னு சொன்னா குறைந்தபட்சம் 10 லட்சம், மெடிக்கல் சொன்னா 1 கோடியிலிருந்து 1.5 கோடி வரலையும் போகுது. ஆகவே நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வி என்பது காசுள்ளவர்களுக்கே உயர்கல்வி, காசுள்ளவர்கள் தான் பொறியாளராக வரலாம், காசுள்ளவர்கள் தான் டாக்டராக வரலாம் அப்படின்னு வருகிற போது இது வந்து தாராளமய பொருளாதார கொள்கை ஒரு அம்சம். என்ன தாராளமய பொருளாதார கொள்கைன்னா, கல்வி அளிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இல்லை, தனியாருக்கு விட்டுடுறது. தனியார் வந்து பஞ்சாலை நடத்துற மாதிரி, சக்கராலை நடத்துற மாதிரி, தொழிற்சாலை நடத்துற மாதிரி லாப நோக்கோட உங்களுக்கு வந்து வணிக ரீதியில் கல்வி நிலையங்கள் நடத்துறாங்க. அப்ப வணிக ரீதியில் கல்வி நிலையங்கள் நடத்துவதற்கு அனுமதிப்பது என்பது தாராளமய பொருளாதார கொள்கை ஒரு அம்சம் என்று வருகிற போது மத்திய அரசு கடைபிடிக்கிற அதே பொருளாதார கொள்கையை தான் திமுக கடைபிடிச்சது, அதிமுக கடைபிடிக்குது. ஆகவே இந்த பொருளாதார கொள்கையை எதிர்ப்பதற்கு யார் வருகிறார்களோ அது ஒரு அம்சம். இரண்டாவது, ஊழல்னு சொன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப, அதாவது முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது தண்டிக்கப்பட்டார் என்பது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்பீல் போயிருக்கிறாங்க, அது வேற விஷயம். அரசு நிர்வாகத்தின் மேலிருந்து கீழ் வரையில் ஊழல் இருக்கு. ஆக ஊழல் எதிர்ப்பு என்பது இரண்டாவது அம்சம். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய விவசாய, இந்த வேளாண் துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர் வந்து அமைச்சருடைய ஆளுங்கட்சி ஆட்களுடைய நிர்பந்தம் தாங்காம உங்களுக்கு வந்து ஓடுற ரயிலில் குதிச்சு உங்களுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு சொன்னா இது வந்து வழக்கு, கைது, மற்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த ஊழல் என்பது மிகப்பெரிய சமூகத்தை அரித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஊழல் எதிர்ப்பு இரண்டாவது அம்சம். மூணாவது, சமூக கொடுமைகள். தீண்டாமை கொடுமை என்பது இது பெரியார் வாழ்ந்த மண், தீண்டாமை கொடுமையாக கம்யூனிஸ்ட் இயக்கம் போராடிய மண். ஆனா இன்னைக்கும் தீண்டாமை கொடுமை நீடிக்குதுன்னு சொன்னா, அப்ப தீண்டாமை கொடுமை எதிர்ப்பதில் யார் முன் வருகிறார்கள், அதில் யாரு உறுதியா இருக்கிறாங்க? மூணாவது பிரச்சனை. நாலாவது, மத்தியில பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நாடு முழுவதும் ஒரு மத மோதலை உருவாக்கக்கூடிய, மதவெறி ஊட்டக்கூடிய மோசமான அணுகுமுறையில் செல்கிற போது 4 பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து முக்கியமான பிரச்சனையா இருக்கு. பொருளாதார கொள்கை எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, வகுப்புவாத எதிர்ப்பு, சமூக கொடுமைகள் எதிர்ப்புன்னு வருகிற போது இந்த 4 பிரச்சனைகள் யார் உறுதியாக இருக்கிறார்களோ, யார் உண்மையாக போராடுகிறார்களோ அத்தகைய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம், அந்த மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம் என்ற அடிப்படையில் அவரோடு பேசி இருக்கிறேன். நம்ம கலந்துக்கிறேன்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். கண்டிப்பா. பொதுவா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா இந்த திமுக மாற்று அப்படிங்கறத வந்து இது போன்ற அமைப்புகள், அதாவது பொதுவாக அந்த முற்போக்கு கொள்கை உள்ள அமைப்புகள், இயக்கங்கள், உங்களை போன்ற அமைப்புகள்லாம் வந்து தேர்தலில் ஈடுபடும் போது இதை சொல்லுவாங்க. ஆனா அதை ஏன் நீங்க இந்த முயற்சி வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுக்கக்கூடாது? அதாவது இப்ப இதே வந்து ஒரு 10-15 வருடத்திற்கு முன்னாடியே தலித் மூவ்மெண்ட்ஸ், இடதுசாரிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எடுத்திருந்தா குறைந்தபட்சம் தோல்வியே கிடைச்சிருந்தாலும் இந்நேரம் ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பு அது உருவாயிருக்கலாம்ல. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பேசுவோம், அப்புறம் ஏதாவது ஒரு அமைப்பு திமுக சேர்றது தானே வழக்கமா இருக்கு. நீங்க சொல்ற அந்த பிரச்சனை இருக்கு. பொதுவாக அகில இந்திய அளவில்
இப்போ எமர்ஜென்சி 75 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அவசர காலத்தை சட்டத்தை பிறப்பிச்சாங்க. அது ஒரு எதேச்சகார சர்வாதிகார நடவடிக்கை. அடுத்த தேர்தல் வருகிற போது ஒரு சர்வாதிகார பாதையில் செல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று வருகிற போது அந்த அடிப்படையில நம்ம தேர்தல் உத்தி உருவாக்க வேண்டியது. எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது. 1977 காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டது. அடுத்து 1999 2004 பிஜேபி ஆட்சி பிடிக்கூட அபாயம் இருக்குன்னு சொன்னா பிஜேபிக்கு எதிராக பிஜேபி தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு மத்தியில காங்கிரஸுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ஒரு தேர்தல் உத்தி உருவாக்குகிற போது மாநிலத்தில் இவங்களோட நம்ம சமரசம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த வகுப்புவாதத்தோட அந்த தாராளமய பொருளாதார கொள்கையை திமுக அதிமுக 2 பேருமே ஆதரிக்கிறாங்க. இவர்களே மத்தியில் ஆட்சியில் இவங்க பங்கேற்காங்க சொல்லுகிற போது இப்ப நம்ம ஒரு மாற்ற உருவாக்க வேண்டிய ஒரு சரியான சூழல் ஏற்பட்டு இருக்குன்னு தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதனால இந்த முறை அதுக்கான வாய்ப்பை இப்ப இருந்தா தொடங்குவோம். கண்டிப்பா அப்படிங்கிறது உங்களுடைய கண்டிப்பா ஒரு கோரிக்கை. அந்த அடிப்படையில் நம்ம திருமாவளவன் வந்தாரு, பேசினாரு, கருத்தரங்கு நடத்துறோம். நம்ம ஒரு மாற்று அரசியல், ஒரு புதிய அரசியல் மாற்றம், மாற்று அரசியலுக்கான முயற்சி மேற்கொள்ளும் நம்ம ஒரு டெஸ்ட் பேசிருக்கோம். அவரோட இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறப்ப திமுகவோ அதிமுகவோ அந்த கொள்கைக்கு ஏந்தா அவர் செல்வார்ல. அதாவது அரசியல் மாற்றம் என்பது ஒரு அடிப்படை அம்சம். என்ன மாற்றம், எந்த அடிப்படையில் மாற்றம், மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தான் முக்கியம். அது மக்கள் கோரிக்கைகள் இல்லாம, மக்கள் நலன் இல்லாம கட்சிகளுக்கு வேலை கிடையாது. அப்படி வருகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து நான் ஏற்கனவே விளக்கிய பொருளாதார கொள்கை, வகுப்புவாதம், ஊழல் எதிர்ப்பு, சமூக பிரச்சனை இப்படி வருகிற போது இதை சார்ந்து இதன் அடிப்படையில் நம்ம விவாதிப்போம்னு சொல்லியிருக்கிறோம். பிறகு கருத்தரங்கு விவாதிக்கிறப்ப ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த பிரச்சனைகள்ல திமுக அதிமுக ரெக்கார்டு ஒன்றும் சரியில்லை. இப்ப இந்த மோடி அரசு ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கு. ஓராண்டு நிறைவு பெற்றதுல அவங்க பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுல ஒரு முக்கியமா சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த ஒரு வருடத்தில் இந்தியாவினுடைய எந்த துறையிலாவது எந்த ஒரு அங்கத்திலாவது ஊழல் நடந்திருக்கிறது என்று காங்கிரஸோ இல்லை எங்களை விமர்சிக்கின்ற மாநில கட்சிகளோ இடதுசாரிகளோ சொல்ல முடியுமா? ஊழலற்ற ஒரு இது எந்த இடத்துல ஊழல் இருக்குன்னு சொல்ல முடியும்? நீங்க என்ன ஊர் சுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க சொல்ல முடியும். ஊழல் நடந்திருக்கு இந்த மோடி அரசுல ஒரு வருடத்துலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாஜக தலைமை சவால் விட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 விஷயம். மத்திய ஊழல் தடுப்பு ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில் மகாராஷ்டிராவில் பிஜேபி கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரே தண்டிக்கப்பட்டிருக்கிறார், சிறையில் இருக்கிறார். 1. பிஜேபி தலைவர்கள் மீது சில வழக்குகள் என்பது நடந்துகிட்டு வருது. 2, அவங்க ஊழலை ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னா இப்ப அம்மையார் ஜெயலலிதா மீது அந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை வருகிற போது ஏற்கனவே அந்த விசாரணை செய்த நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது, உயர்நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருக்கு, அவங்க அப்பீல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே ஒழிய வாழ்த்து தெரிவித்து மற்றவங்களாம் பதவியேற்பு கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா அது ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம். 2, அந்த மத்திய நிதியமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை சந்திச்ச பிறகுதான் அந்த இன்கம் டேக்ஸ் வழக்கு என்பது சமரசமாச்சு, எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் ஊழலை ஆதரிக்கிறார்கள் என்பது ஒரு அம்சம். இன்னொன்னு, இந்த ஒரு வருஷத்துல ஊழல் அவ்வளவு சீக்கிரமே வெளியே வந்துடாது. நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கூட அது முதலாண்டிலே எல்லாம் பிரச்சனை வந்துள்ள, அடுத்தடுத்து வருகிற போதும் அதனுடைய விவரங்கள் என்பது வரும். ஆகவே அது நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றது இருப்பாங்க. இப்ப அதை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்க இப்ப உதாரணமா மகாராஷ்டிராவில் அல்லது வேறு பல மாநிலங்கள் இப்ப ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே பிஜேபியினுடைய தலைவரே நேரடியாக பங்காரு லட்சுமணன் நேரடியாக சிக்கி உங்களுக்கு அவர் பதவி போனது மட்டும் இல்லாம நாடு பூரா மிக அசிங்கமாக ரொம்ப மோசமாச்சு. அப்படி இருக்கிறப்ப பிஜேபி அகில இந்திய தலைவரே ஊழலில் சிக்கி இருக்காருன்னு சொல்லும்போது நாங்க நேர்மையாளர்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஓராண்டுல சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் கண்டிப்பா நாடு என்னன்னு தெரிஞ்சுக்க போகுது. ஒரு வருஷத்துல ஒன்று இல்லைன்றதால நாங்க ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது இப்ப காங்கிரசினுடைய அந்த 10 ஆண்டுகளாச்சு ஊழல் ஆட்சி, ஊழலுக்கு மாற்றுன்னு நாங்க சொல்லிதான் வந்தோம், அதை நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையான்னு கேக்குறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த ஊழல்னா அதுதான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு, காங்கிரஸ் ஊழல் தான். இப்ப அதை நாங்க அதுல இருந்து இல்ல, நாங்க அதுக்கு மிகச்சிறந்த மாற்றுங்கிறத நாங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற. அதாவது அதை பற்றி நம்ம ஒரு டூ ஏர்லி டு சே, இப்ப ஒரு வருஷத்துல சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். 2, இந்த அலைக்கற்றை ஒதுக்கீடு இருக்கு பாருங்க, முதல்ல ஒதுக்கீடு என்பது பிஜேபி ஆட்சியில் நடந்தது.
பிஜேபி ஆட்சியில் ஒதுக்கீடு நடந்த போதே பிரச்சனைக்குரியதாக தான் இருந்தது. அது அப்புறம் தான் ரெண்டாவது வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியர் ராசா தொலைத்துறை அமைச்சராக இருக்க அப்புறம் ரெண்டாவது வந்தது. அப்படி இருக்கிற போது இது போற அடுத்தடுத்து போகிற ஒவ்வொருத்தர் என்ன நடக்கும்ன்றது தெரியும் உங்களுக்கு வந்து. ஆகவே ஒரு வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டை ரெண்டாக பிரிச்சு பிஎஸ்என்எல் விஎஸ்எல்னு சொல்லி பிரிச்சாங்க. அந்த விஎஸ்என்எல் வந்து டாட்டாவுக்கு வித்தாங்க. அப்படி டாடா விஎஸ்என்எல் வாங்கிய பிறகு அவன் போய் டிபார்ட்மெண்ட்ல பாக்குறப்ப 2 கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் இருந்தது, 2000 கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் இருந்தது. அப்படி வருகிற போது இப்ப இந்த தொலைத்தொடர்புல 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு என்பது பிஜேபி காலத்தில் ஆரம்பிச்சது. அது பிரமோத் மகஜன் இருக்கிறப்ப ஆரம்பிச்சது. அது கூட விசாரணையில் வந்தது. ஆகவே இந்த ஓராண்டுல என்ன நடந்தது, ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. வெளிநாட்டில இருந்து கருப்பணத்தை கொண்டு வருவோம், சிறுசங்க கொண்டுட்டு வருவோம், ஒவ்வொரு குடிமகனும் 15 லட்சம் ரூபாய் நான் வந்து அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஓராண்டு ஆச்சு. என்ன நடக்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் நடக்கல வருகிற போது. ஆகவே அவங்க வந்து ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லி அது இப்ப சொல்ல முடியாது, போக போக தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஓராண்டு பிஜேபி ஆட்சின்னு வருகிற போது அது தேர்தல் காலத்துல பிரதமர் வேட்பாளராக தேர்தல் பிரச்சாரம் செய்த மோடி அவர்கள் பேசிய பேச்சுக்கும் பிஜேபி கட்சியின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைக்கும் இப்ப நடக்கிறதுக்கு ஒண்ணுமே சம்பந்தம் இல்லை. உதாரணமாக என்ன சொல்லியிருந்தாங்க, பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நாங்க அந்த விளைபொருளுக்கு எவ்வளவு உற்பத்தி செலவாகுதோ அதோடு வந்து இன்னொரு 50% நாங்க வந்து சேர்த்து கொடுப்போம்ன்றது அவருடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசாங்கம் கரும்புக்கோ நெல்லுக்கோ அந்த விலையை தீர்மானிச்ச பிறகு மாநில அரசாங்கம் மத்திய அரசு தீர்மானித்த விலைக்கு மேல் கூடுதலாக எந்த மாநில அரசும் கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஜீவ உத்தரவு போட்டு எல்லா மாநில அரசுகளுக்கு அனுப்புனாங்க. இப்போ இன்றைய தகவல் வந்து இன்னைக்கு வரையில வந்து பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகும் மகாராஷ்டிராவில் விதர்பா, ஆந்திராவில் தெலுங்கானா, அது போல சத்தீஸ்கர் 4-5 மாநிலங்களில் விவசாயிகள் தற்கொலை என்பது இன்னமும் தொடருது. கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 1000 விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிறான். அப்படின்னு சொன்னா இவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த சுவிட்ச் போட்டமா நிக்கணும்னு நான் சொல்லல. பட் விவசாயிகளுடைய தற்கொலையை தடுப்பதற்கு, விவசாயம் சரிந்து வருவதை அழிந்து வருவதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அது உயர்கல்வியாக இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் தொழிலாக பல்வேறு விஷயங்கள் வருது. ஓராண்டு காலமாக அது வந்து மோடி பிரதமர் வந்து வாய்ப்பந்தல் போடுவார் ஒழிய யதார்த்தத்தில் நடைமுறைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து காங்கிரஸ் கடைபிடித்த அதே பொருளாதார கொள்கை தான் மோடி தலைமையிலான அரசு அமலாகிட்டு வருது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூடுதல் வேகமாக அமலாக்குறாங்க. ஊரறிஞ்ச உண்மை. இப்பவும் ஆஸ்திரேலியா போனப்போ வந்து அந்த அதானி மற்ற அந்த கார்பரேட் கம்பெனிகள் கூட போனாங்க. இப்ப சைனாவுக்கு மங்கோலியா போனப்போ உங்களுக்கு வந்து கூட போயிட்டு இருக்கிறாங்க. அநேகமா அவர் வந்து பிரதமராக வந்த பிறகு இந்த கார்பரேட் கம்பெனிகள், பன்னாட்டு கம்பெனிகள் அவர்கள் நலனை பாதுகாப்பது என்பதுதான் கூடுதலாக முயற்சி எடுக்கிறாங்க ஒழிய சாதாரண கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாது மட்டுமல்ல, ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய அந்த கோரிக்கை அபிலாஷை என்பது தீர்க்கப்படலை. ஆக ஓராண்டு ஆட்சி என்பது அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு விழா கொண்டாட வேண்டிய ஆட்சி என்பது அல்ல. அடுத்தது ரொம்ப சாதுரியமா ஊடகங்கள் எழுதுறாங்க, அந்த வகுப்பாத நடவடிக்கைன்னு சொல்லும் பொழுது டே 1ல இருந்து முதல் நாள்ல இருந்து மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர்கள் கூடிய அமைச்சர்கள், பிஜேபி தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு மதச்சார்பினை பாதுகாப்பதற்கு, இந்து முஸ்லீம் மக்களுடைய ஒற்றுமை பாதுகாப்பதற்கு பயன்படாது. கடைசியா ஓராண்டு பிஜேபி ஆட்சியினுடைய அந்த விழா கொண்டாடுவதற்கு பிரதமர் தேர்ந்தெடுத்த நகரம் எது? மதுரா. சாதாரண மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. மதுராவை எதுக்கு அவர் தேர்வு செய்யறாரு? மதுரா வந்து அவங்க வந்து பிஜேபி RSS அவங்களுடைய முக்கியமான முடிவுல மதுரா, பனாரஸ், அயோத்தியா 3 இருக்கக்கூடிய அந்த மசூதிகளை தகர்க்கணும். அயோத்தியாவை முடிச்சுட்டாங்க. மதுராவில் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் பிறந்த இடத்துல தான் மசூதி இருக்கு. ஆக மசூதி இடிக்கணும்னு அவங்களுடைய வாதம். அங்க மோடி போறாரு. அந்த மதுராவை தேர்ந்தெடுத்து கூட்டத்தில் ஓராண்டு ஆட்சி வெற்றி விழா பேசுறாரு. அங்க பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் ஹேமமாலினி மோடிக்கு வந்து ஒரு கிருஷ்ணருடைய சிலை கொடுக்கறாங்க. இதெல்லாம் அடையாளபூர்வமா. ஆகவே இந்த ஓராண்டு காலத்துல மக்கள் பிரச்சனை தீர்க்காதது மட்டுமல்ல, நிலம் கையகப்படுத்த சட்டம்,
தொழிலாளி உரிமைகளை பறிப்பதற்கு பல சட்ட திருத்தங்கள் ஆக்குறதுக்கு மதுராலையும் பிளான் பண்றாங்க. அது அடையாளபூர்வமா ஒரு புறத்துல மக்களுக்கு பாதிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை மட்டுமல்ல, மறுபுறத்தில் வகுப்பு தூண்டக்கூடிய அந்த அடிப்படை 2 அம்சங்களையும் உங்களுக்கு ஓராண்டு ஆட்சி என்பது ரொம்ப மோசமான நிலைமை. ஆக விழா கொண்டாடுவதும் மக்களை ஏமாத்துறதுக்கும் அப்ப மோடி என்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்பந்தல் போடுறாரு வழியே நடைமுறையில உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்பது மக்களுக்கு ஏற்பட்டு இது போன்ற விமர்சனங்கள் இடதுசாரிகள் தொடர்ந்து நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா என்ன சொல்ல 25,000 கோடி முதலீடு வந்திருக்கு. முதலீடு வராமல் ஒரு நாடு வளர்ச்சிங்கிறது சாத்தியமா? நான் முதலீடை கொண்டு வந்திருக்கேன். மன்மோகன் சிங் அரசுல முதலீடுகள் வர்றதுக்கு அச்சப்பட்டாங்க. நான் முதலீடுல கொண்டு வர்றதுக்கு நான் தயாராயிருக்கேன். இந்த ஒரு வருடத்துல இத்தனை முதலீடு கொண்டு வந்திருக்கேன். நான் சும்மா உலகம் சுற்றுறேன், சுத்தி பார்க்க ஆசைப்படல. நீங்க விமர்சனம் பண்றீங்க. இத்தனை முதலீடு எப்படி, இவ்வளவு கோடி முதலீடு எப்படி வந்துச்சு? அப்ப வளர்ச்சிக்கான வேலைகள் தானே ஈடுபடுறேன் அப்படிங்கிறாரு மோடி. அதாவது உள்நாட்டில் கார்ப்பரேட் கம்பெனிகளும் அல்லது பன்னாட்டு கம்பெனிகளும் ஒரு முதலீடு தொழில் வளர்ச்சி என்பது தேவை. ஆனால் முதலீடு வருவதன் மூலம் மட்டுமே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுவிடும் என்ற வாதத்தை ஏற்றுக்க முடியாது. முக்கியமானது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு ஜனங்க மத்தியில் அவங்களுக்கு வருவாய் இருக்கணும், வாங்கும் சக்தி இருக்கணும். உதாரணமா நோக்கியா கம்பெனி ஸ்ரீபெரும்புதூர் அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் 2005 துவக்கினாங்க. 9 வருஷம் இருந்தது. நோக்கியா அந்த மொபைல் உற்பத்தி செய்யக்கூடிய நோக்கியா கம்பெனி துவங்கி உதிரி பேங்கில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு 4-5 கம்பெனிகள் துவங்கி 25,000 பேருக்கு வேலை கிடைச்சது. இப்போ நோக்கியா கம்பெனி மூடப்பட்ட உடனே அந்த உதிரி பேங்கில தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் மூடிட்டான். 25,000 பேருக்கு வேலை இல்லை நகர்ப்புறங்கள்ல. அது போல கிராமப்புறங்களில் விவசாயத்தில் உங்களுக்கு விவசாயம் வளர்ச்சி குன்றி வருமானம் குறைந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகளோ ஏழை விவசாயிகளோ பிழைப்புக்காக நகரங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நகர்ப்புற ஏழைகள் கிராமப்புற ஏழைகளுக்கு வருவாய் இல்லாமல் வாங்கு சக்தி இல்லாத இருக்கும் போது உற்பத்தி செய்யற பொருளை விற்பனை பண்ண முடியும். ஆகவே வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வருதா உள்நாட்டில் மூலதனம் போடுறாங்களா என்றது பிரச்சனை இல்லை. மக்களுடைய வருவாய் குறைந்து வறுமை இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. உலகத்துல வறுமையில் வாடக்கூடிய பசியால் வாடக்கூடிய மக்கள் எண்ணிக்கைன்னு வருகிற போது இந்தியா முதலிடத்துல சொல்லி இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் பத்திரிகையில் வந்திருக்கு. அப்ப உலகத்திலேயே இருக்கு ஆசிய ஐரோப்பிய ஆப்பிரிக்கா பல நாடுகளில் வறுமையில் வாடக்கூடிய பசியால் வாடக்கூடிய மக்கள் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. இதுதான் நிலைமைன்னு சொல்லி சொன்னா அந்த மக்களுக்கு வாங்க சக்தி இல்லாம நீங்க கனடாவில மூலதனம் வருது, அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வருது, மூலதனம் போட்டு உற்பத்தி பண்ண பொருளை வாங்குறதுக்கு யாரு? ஆக வெளிநாட்டு மூலதனம் வருவதன் மூலமே தொழில் வளர்ந்து விடும், வளர்ச்சி ஏற்பட்டு விடும் என்று அவங்களுடைய வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் எங்களுடைய பொதுச்சாலை சீதாராம் யெச்சூரி அழகா சொன்னார். ஓராண்டு ஆட்சியில பிரதமர் இவர் மோடியை போல இந்தியாவில் எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் போனது கிடையாது. பாராளுமன்றத்தில் பிஜேபி எம்பிக்கள் நாங்க வெளிநாட்டிலிருந்து மூலதனத்தை கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க. அப்ப சீதாராமன் சொன்னாரு, வெளிநாட்டிலிருந்து முதல்ல நம்முடைய பிரதமரை இந்தியாவுக்கு கொண்டு வாங்கினாரு. ஆகவே வெளிநாட்டு மூலதனம் வருவதே தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுவிடும் என்று அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த கால அனுபவங்கள் இருக்கு. இப்படி நோக்கியா வெளிநாட்டு மூலதனம் தானே. ஒரு சொல்லப்போனா இதுல ஸ்ரீபெரும்புதூர் வளாகத்துல அந்த நோக்கியா வந்த பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் மற்ற சுற்றுப்புறம் உங்களுக்கு 25,000 பேருக்கு ஆண்கள் பெண்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சது. ஆகவே அது வெளிநாட்டு மூலம் வருவது என்பது அல்ல, அது மட்டுமே தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைஞ்சுவிடும். அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசு இப்ப சமீபத்தில் கொண்டு வந்த இதை திராவிடர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட கழகம், பெரியாரிஸ்டுகள், உங்களை போன்ற இடதுசாரிகள் கடுமையா விமர்சனம் பண்ணீங்க. அதாவது குறைந்த தொழிலாளர்கள் நல சட்டத்துல சில விஷயங்களை சொன்னாங்க. ஏஜ் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க, குழந்தைகள் அப்படிங்கிற வரையறைக்கு மாற்றியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா அப்பா செய்யற தொழில், அதாவது நீங்க இதை குலத்தொழில்னு எடுத்துக்க வேணாம், ஃபேமிலி, அவங்க வீட்டுல அவங்க அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் ஒரு தறி நெசவு செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியா இருக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பையன் ஸ்கூலுக்கு போனது போக மீதி நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு தறி நெசவு செய்யறதுல உதவி செய்யலாம். தையல்கார பையன் உதவி செய்யலாம். குறிப்பா இந்த மண்பானை செய்யறவங்க, குயவு செய்யறவங்களுக்கெல்லாம் வேலை செய்யலாம். இதனால சிறு குறு நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். இன்னைக்கு சிறு குறு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் கிடையாது, வேலை செய்ய கொடுக்குற அளவு அவங்களாம் மிகப்பெரிய முதலாளிகள் கிடையாது, எம்என்சி நிறுவனம் கிடையாது, அவங்களாம் சராசரி ஆட்கள். அவங்க தான் வீட்டு பிள்ளைங்களை ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு, கொஞ்சம் அந்த இதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா அந்த பையனுக்கும் கிரியேட்டிவிட்டி வளரும். வெறுமனே டிகிரி முடிச்சுட்டு ஒண்ணுமே நாலேஜ் எல்லாம் வரமாட்டான். இந்த அப்பாவுக்கும் ஒரு சம்பள ஆள் குறையும்.
இதை பாரதிய ஜனதா அரசு இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. பெற்றோர்களிடம் பையன்கள் வேலை பார்த்தா அது குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்துல வராதுன்னு. இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? நான் எல்லா மக்களுக்கு நல்லதுதானே அது நாங்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுல ஏன் பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரிகளும் எதிர்க்கிறீங்க? இது பிஜேபி தலைவர்கள் சொல்லக்கூடிய வாதம் ரொம்ப தவறானது. பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் சொல்றாங்க. இல்ல, பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் அந்த குழந்தை வேலைக்கு போகக்கூடாது. ஸ்கூலுக்கு போற நேரமோ போகாத நேரமான்றது இல்லை. உதாரணமா திருப்பூருக்கு பக்கத்துல ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக எங்கள் கட்சியை சார்ந்த தலைவர் இருந்தார். நாங்க என்ன சொன்னோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் எங்கெல்லாம் ஊராட்சி மன்றம் எங்க தலைமையில் இயங்குகிறதோ அந்த இடத்துல அல்லது நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி வருகிற போது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இடையில நிக்காம பாத்துக்குங்க, நின்னா குழந்தைகள் மறுபடியும் சேருங்கன்னு சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு திருப்பூர் பக்கத்துல ஒரு ஊராட்சியில 2 குழந்தைகள் ஒரு மாசம் ஸ்கூலுக்கு வரல. பெற்றோர் போய் கேட்டா தெரியுது, திருப்பூருக்கு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமே குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தாங்க. ஆக ஏற்கனவே கிராமப்புறத்துல நகர்ப்புற கிராமப்புற ஏழைகள் குடும்பங்கள் வறுமையில் வாடுகிற போது இந்த குழந்தைகளை சின்ன சின்ன வேலைக்கு அனுப்பிச்சாலாவது ஏதாவது வருமானம் வரும் அடிப்படையில இந்த குழந்தைகள் உழைப்பு என்பது வருவதற்கு காரணம் குடும்பங்கள் வறுமையில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அது கைத்தறி நெசவா விவசாயம் எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்கக்கூடிய வயதுல பள்ளிக்கு செல்லக்கூடிய வயதுல அந்த குழந்தை வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாது. ஆகவே அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா செய்யக்கூட அதே தொழிலை செய்யலாம்னு சொன்னா படிப்பு கெட்டுடும். அதுதான் நீங்க குழந்தைய வேலைக்கு அனுப்புறாங்கன்னா ஏதோ விருப்பத்தால இல்ல, குடும்பத்திற்கு நிலைமை. சில நேரத்தில் உங்களுக்கு கிராமப்புறங்கள்ல குழந்தை படிக்கிற பெத்த பிள்ளை மேல பெற்றோர்களுக்கு அக்கறை இருக்காதா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அதாவது குழந்தை உழைப்பை அனுமதிக்க கூடாது, அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர் என்பதே அது ஒரு கட்டாயமான சட்டம். அது குழந்தை உழைப்பை தடுக்க வேண்டும் என்பது அப்பா அம்மா விரும்பினாலும், ஆனா பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதுல குழந்தையா இருந்த வேலைக்கு அனுப்ப கூட தடுக்கிற சட்டம் அது. ஏன் தடுக்கிற சட்டம் சொன்னா, வறுமையில அல்லது அறியாமையால பல காரணங்களால் பெற்றோர்களே குழந்தைய வேலையில ஈடுபடுத்தினா, கூலி வேலைக்கு போறது, டீ கடைக்கு போறது, எடுபடி வேலை செய்யறது ஈடுபடுத்தினா, அவர்களே ஈடுபடுத்தினா கூட தடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. பெற்றோர்களே ஈடுபட்டாலும் அதை தடுக்கணும். காரணம் எதிர்காலத்தினுடைய அந்த எதிர்கால தலைமுறை நலனுக்காக. அப்படி வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில பிஜேபி அரசு சொல்வது என்பது அவங்க அப்பா அம்மா செய்யக்கூடிய தொழிலை செய்யலாம். ஆகவே அது தவறான சட்டம். குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கும், எதிர்காலம் பாதிக்கும். அது சொல்லக்கூடிய வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது அந்த குலக்கல்வி திட்டம் வருகிற போது தமிழகமே திட்டத்தை எதிர்த்தது காரணம் சொன்னா, குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா வேலை செய்யறதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு விவசாயத்தில் ஈடுபட்டுக்கூடிய ஒரு குடும்பம் வருகிற போது அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்தில் விவசாயம் தான் பண்ணணுமா? ஒரு கொத்தனார் குடும்பம்னு சொன்னா அந்த குழந்தை எதிர்காலத்தில் கொத்தனாரா தான் வரணுமா? அல்லது உங்களுக்கு ஒரு பல்வேறு வேலைகள் இருக்கு. கை நெசவு தொழிலாளி, கொத்தனாரு, வேற கூலி ஆளு, அல்ல ஆட்டோ, அப்படி வருகிற போது இன்னைக்கு வேற வழி இல்லாம பல வேலைகளை செய்யலாம். ஆனா தன்னுடைய குழந்தைகள் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், பல வேலைக்கு போகணும் என்ற கனவு இருக்கிற போது அதை ஊக்குவிச்சு அவங்க வேலைக்கு போகாம உங்களுக்கு இது இந்த வேலை செய்து படிக்க வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போகக்கூடாத அடிப்படையில் குழந்தை உழைப்பை ஒழிப்பதற்கு பதிலாக அந்த குழந்தை உழைப்பை ஊக்குவிக்கக்கூடிய அடிப்படையில் தான் பிஜேபி அரசனுடைய அந்த அணுகுமுறை இருக்கு. அது தவறானது. ஏன்னா ஏற்கனவே பல ஆய்வுல அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா பெற்றோர்கள் விரும்பினாலும் தடுக்கணும். அப்படி தடுப்பதற்கு பதிலாக ஊக்குவிக்கிற மாதிரி கொண்டு வரும்போது உங்களுக்கு சமூகத்தை ஒரு பின்னோக்கி இழுக்கக்கூடிய மோசமான முடிவு மத்திய அரசாங்கத்தினுடைய. இலகணேசன் அவர்கள் நம்ம நேர்முகத்துல சொன்னார். அதாவது நீங்க இதை குலக்கல்வி, இது ஒரு சாதியை திணிக்கிறோம், இப்படி நீங்க எல்லாம் கற்பனை செஞ்சுக்கிறாங்க. இதுல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிற்பியோட மகனுக்கு அவன் படிப்பும் படிக்கட்டும், சயின்ஸும் படிக்கட்டும், இது அவனுக்கு இயல்பாவே தான் வீட்டுல செஞ்சு செஞ்சு பார்த்து வருது. ஒரு இன்னொரு சிற்பி, இன்னொரு படைப்பாளி இயல்பா வளர்றதுக்கான சூழல் அவன் வீட்டுல இருக்கு. அதை அவன் பயன்படுத்திறதுக்கான வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி தரோம். அவன் கல்லூரியில போய் எம்எஸ்சி பிஎஸ்சி போய் படிச்சு ஒண்ணுமே புத்தாக்கத்திறன் கிரியேட்டிவிட்டியே இல்லாம நிறைய இளைஞர்கள் நீ இருக்கிறத பாக்குறோம் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல. இந்த மாதிரி இருக்கும்போது தான் வீட்டுல கிடைக்கிற சூழலை வச்சு அவன் மிகப்பெரிய படைப்பாளியா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த கோணத்துல நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இலகணேசன். இல்ல, அதாவது ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒருவர் பேராசிரியர் வர்றார், கலெக்டர் வர்றார், எஸ்பியா போறார், சயின்டிஸ்டா வர்றார்.
அப்படி வருகிற போது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து சயின்டிஸ்டாகவோ அல்லது பெரிய பொறுப்புக்கோ வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் வருவதற்கான வாய்ப்பை இது வந்து தடுத்துரும். இன்னைக்கு விவசாயம் என்று வருகிறது, விவசாயம் நடக்கும், விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. விவசாய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், தொழிலாளர்கள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் வருகிற போது நகர்ப்புற கிராமப்புற ஏழைகளுடைய அந்த குழந்தைகளுடைய கிரியேட்டிவிட்டி, அந்த புத்தாக்க அந்த உணர்ச்சி அல்லது வந்து அப்படி சிந்தனை என்பது அதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. அதாவது குடும்பச் சூழல், கல்வி சூழல், சமூக சூழல். அப்ப கல்வி சூழல் என்பது, அந்த கல்வி என்பது வெறும் மனப்பாடம் பண்ணி குழந்தைகள் பாஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அது சிந்தனையை உருவாக்குற மாதிரி கல்வி அமையணும். குடும்ப சூழல் என்பது அந்த குடும்பத்தை அந்த குழந்தைகள் படிக்கிறதை என்கரேஜ் ஊக்குவிக்கணும். சமூக சூழல் என்பது வீட்டை விட்டு வெளியில வந்தா, பள்ளி கல்வி நிலையம் விட்டு வெளியில வந்தா அந்த சமூக சூழலும் வந்து குழந்தைகளை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும். ஆகவே ஒரு இளைஞர் மாணவர் படித்து முடிச்ச பிறகு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, சிந்தனை எப்படி இருக்கு என்று வருகிற போது இந்த 3 சூழலும் சரியாக அமையணும். குடும்ப சூழல், கல்வி சூழல், சமூக சூழல். அதுக்கு வந்து இவங்க வந்து அவங்க அப்பாவை செய்யற வேலை செய்யணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த குடும்ப சூழலும் அதுக்கு வந்து உதவி செய்யாது, சமூக சூழல் உதவி செய்ய. அந்த அடிப்படையில் பார்க்கிற போதுதான் ஒரு சயின்டிஸ்டாக வருவது அல்லது வேறு படிச்சுட்டு உங்களுக்கு வந்து நிபுணராக வல்லுநராக வருவது என்பது அந்த குழந்தை இந்த 3 சூழலும் சரியாக அமையணும். அதற்கு மாறாக பாதகமாக இருக்கும் அவங்க குழந்தைகளும் அவங்க அப்பா அம்மா செய்யற வேலை செய்யணும் என்பது உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. இதை ஒட்டி கேள்வி, அதாவது இப்ப இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்ததுனால அந்த கேள்வி ஒரு ஜெனரலான கேள்வி. ஒவ்வொரு முறையும் வந்து பெண்கள் மாணவிகள் வந்து மாணவர்களோட அதிக மதிப்பெண் பெறாங்க, தேர்ச்சி விகிதமா இருக்கட்டும், மதிப்பெண் அதிகம் பெறுவதா இருக்கட்டும். ஆனா சாதிக்கிற விகிதம் பாத்தீங்கன்னா பெண்களோட விகிதம் ஆண்களோட விகிதத்தை பார்க்கும்போது ரொம்ப குறைவா இருக்கு பெண்களோட விகிதம். அப்ப மதிப்பெண்கள் மட்டும் கூட வாங்குற பெண்கள் ஏன் சாதிக்க முடியல? அதாவது இப்ப சாதிக்க முடியலன்னு சொல்றத நான் ஏத்துக்க முடியாது. பொதுவா 10வது 10th ரிசல்ட்ல, +2 ரிசல்ட்ல முதல் மதிப்பெண், இரண்டாவது ரேங்க், 3வது ரேங்க் அப்படி வரும்போது பெண்கள் அதிகமா இருக்கிறாங்கன்றது உண்மை. ஆனா பொதுவாக பெற்றோர்கள் வந்து 10th பிறகு +2க்கு பிறகு உயர்கல்விக்கு பெரும்பகுதி பேர் வந்து அனுப்புறதில்லை, ஊக்குவிக்கிறதில்லை. அது ஒரு காரணம். இப்ப நீங்க குடும்பம்னு வருகிற போது ஆண் பெண் சொல்லி சொன்னா நீங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது, பெண் குடும்பத்தை பார்த்துக்கணும், ஆண் வேலைக்கு போகணும், அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை என்பது இன்னைக்கும் இருக்கு. அப்படி வருகிற போதுதான் அந்த பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் மாணவிகள் வந்து 10th +2 நல்ல மார்க் வாங்குறதுக்கு ரிசல்ட் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு நலிவடைந்த பிரிவினர், ஒரு வீக்கர் செக்ஷன். அப்படி வீக்கர் செக்ஷன் சொல்லும் பொழுது நாம முன்னேறணும், நாம படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், பாஸ் பண்ணணும், நல்ல வேலைக்கு போகணும் என்ற அந்த போட்டி மனப்பான்மை, மன உறுதி இருக்கு, அதுதான் அவங்க மார்க் அதிகமாக வாங்குறாங்க. அந்த உறுதியை மேலும் ஊக்குவிக்காத காரணத்தால் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஷைன் பண்ண முடியாம இருக்கலாம். பட் இருப்பினும் ஷைன் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுல அல்லது வேலைக்கு போறதுல, வேலை செய்யறதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. பட் இது போதாது. பெண் கல்வி, பெண்கள் மேலும் முன்னேறுவது, வேலைக்கு செல்வது. அப்ப இந்த சமூகம் என்பது பொதுவாக நம்ம 2 கால்லையும் சமூகம் நடக்கணும். ஒத்த காலை கட்டிட்ட சமூகம் நடக்காது. ஆகவே சமூகம் என்பது ஆண் பாதி பெண் பாதின்னு வருகிற போது அப்படி கல்வியில வேலை வாய்ப்பு மற்ற பெண்களை ஊக்குவிக்கணும். கண்டிப்பா ஊக்குவிச்சா அவங்க வந்து ஆண்களுக்கு நிகராக சமமாக அவங்களால ஷைன் பண்ண முடியும்ன்றதான் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை அன்புமணி அவர்கள் ரொம்ப தெளிவா அவங்க சொல்றாங்க, அன்புமணி தான் எங்க பாட்டாளி மக்கள் கட்சி நான் நிறுத்தக்கூடிய முதல்வர் வேட்பாளர். எங்களோட பல கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, பல கட்சிகள் வருவாங்க, எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இவரை முதலமைச்சர் வேட்பாளராக அங்கீகரிக்கக்கூடிய கட்சிகள் தான் வரும், நாங்க நிறைய கட்சிகள்கிட்ட அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் பாமக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை வந்து பகற்கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு யார் முதல்வர் என்பதை விட இந்த மாநிலத்து மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்னுடைய கட்சி என்ன தீர்வு சொல்லுது, கடந்த காலத்துல அந்த தீர்வுக்காக எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம், அதுதான் முக்கியம். ஆகவே அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆட்சிக்கு வரும், அதே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு உங்களுக்கு வந்து கடந்த காலத்துல நீங்க வந்து பிஜேபி ஆட்சியில வந்து மத்திய அமைச்சரவையில அன்புமணி ராமதாஸ் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார்.
அப்ப அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாருன்னு சொன்னா அன்னைக்கு மத்திய அரசு அமலாக்கி அந்த தாராளமய பொருளாதார மற்ற எல்லாத்துக்கும் அவருக்கு பங்கு உண்டு இல்ல. ஆகவே அப்படி தாராளமய பொருளாதார கொள்கை வருகிற போது அதில் என்ன சொல்றாரு? 2, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அணுகுமுறைன்னு வருகிற போது சமூக பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா அவருடைய அணுகுமுறை என்ன? பொதுவாக பிறப்பால் ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட சாதியில் இருக்கலாம், அல்லது தலித்து சமூகத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அல்லது சிறுபான்மையா இருக்கலாம், அல்லது வேறு கம்யூனிட்டியில இருக்கலாம். ஏன்னா எந்த சாதியில் பிறப்பது என்பது நாம முடிவு பண்றதில்லை. அதுதான் பிறப்பால் இந்த சாதியை சார்ந்தவர் வருகிற போது அப்படி பிறப்பால் இந்த சாதியில் பிறந்தார் என்பதற்காக அதில் உங்களுக்கு கலப்பு திருமணம் செஞ்சு கூடாது, சாதி மறுப்பணம் செஞ்சு கூடாது. உங்களுக்கு அந்த சாதிய உணர்வை ஊட்டி அதன் மூலம் அரசியலை உங்களுக்கு ஆதாயம் தேடலாம் என்று அவருடைய தவறான அணுகுமுறை இருக்கு பாருங்க. அதை வச்சுதான் பொது இந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு உடன்பாடு என்பதற்கு பதிலாக ஒரு சமூக கூட்டணியின் வருகிற போது சாதி அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதன் அடிப்படையில் அப்படி சொல்லல. இப்ப அப்படி ஒரு கூட்டணி அவங்க சொல்லல. கடந்த முறை இருந்தால் அந்த அணுகுமுறை என்பது நாங்க மாற்றம் ஏற்பட்டது, மாத்திக்கிட்ட அவங்க சொல்லல அப்படின்னு சொல்ல அப்படி மாத்திக்கிட்டதா சொல்லல. அது மறைமுகமாக நேரடியாகவோ உங்களுக்கு அணுகுமுறை என்பது இருக்கு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் செஞ்சக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதற்கு சரியான ஒரு தீர்வு, சரியான கொள்கையை சொல்லாம இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்வது உங்களுக்கு நடக்க கோரிய காரியம் இல்லை. அவர்களுடைய திட்டம் என்பது உங்களுக்கு பகற்கனவு என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த முறை வரும்போது இந்த பிரச்சனையை நீங்க ரொம்ப முக்கியமா கையில் எடுத்திருந்தீங்க. கௌரவ கொலைகள் பிரச்சனை எடுத்து ஒரு மாநாடு நடத்தி தனி சட்டம், அதற்கென்று தனி சட்டம், இது சாதாரண 302 செக்ஷன்ல வரக்கூடாது, இதை தனியா வேற மாதிரி பெண்களுக்கு எப்படி தனித்தனி சட்டங்கள் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கும் அது மாதிரியான இதுல கௌரவ கொலைகளை சேர்க்கணும், ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கோரிக்கை எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கு, எந்த அளவுக்கு அரசு நிர்பந்திச்சிருக்கு, அதுல எந்த அளவுக்கு நீங்க போயிருக்கீங்க? கௌரவ கொலைகள் தடுக்க தனி சட்டம் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு என்னுடைய 105 கொலைகள் நடைபெற்றிருக்கிறதா டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது சட்டமன்றத்துல கடந்த முறை நம்ம விவாதத்துல நான் மேற்கோள் காட்டுனதற்கு நினைவு இருக்கு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் கௌரவ கொலைகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. சொல்ல போனா அது கௌரவ கொலைகள் என்று சொல்வதற்கு பதிலாக ஆணவ கொலைகள் சொல்லலாம். அத இந்த இந்திய குற்றவியல் சட்டம் 302 வச்சு அதுக்கு தண்டிக்க முடியாது. ஏன் சொல்றோம் சொன்னா, உதாரணமா நீங்க உசிலம்பட்டியில ஒரு தலித் அல்லாத ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த பெண், தலித்து ஆண், சாதி மறுப்பு திருமணம். அது பிற்பாடு அந்த பெண்ணை கொன்னுட்டாங்க. பெண் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவள். அப்ப பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவள் படுகொலை செய்யப்பட்டிருக்கான்னு வருகிற போது அதுல உங்களுக்கு இந்த கௌரவ கொலை பிரச்சனை வருதான்றது ஒரு சட்ட பிரச்சனை எழுது. ஆகவே அந்த கொலைக்கு காரணம் சாதி மறுப்பு திருமணம், சாதி வெறி என்று வருகிற போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் பீனல் கோடோ அல்லது சிஆர்பிசியோ தண்டனை சட்டமோ குற்றவியல் சட்டமோ இந்த சட்டத்தின் மூலம் இந்த ஆணவ கொலைகளை கௌரவ கொலைகள் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே இதுக்கு தனியான சட்டம் வேணும் நம்ம சொன்னோம். அப்படி சொல்லுகிற போது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அதெல்லாம் அங்க ஒண்ணு நடக்கலன்னாரு. அதற்கு பிறகுதான் சிவகங்கையில இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல ரொம்ப மோசமான நிலைமை என்னன்னு சொன்னா, ஒரு தலித் பெண் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதி சார்ந்த ஆண் 2 பேரும் பழகிறாங்க, காதலிச்சாங்க, 2 பேருக்கும் நட்பு ஏற்படுது. அந்த பெண் அவங்க இது கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மற்றவங்க எல்லாம் கூடி நிர்பந்தப்படுத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செய்த பிறகு இப்ப ஒரு 4-5 மாசம் பெண் உங்களுக்கு கர்ப்பமா இருக்கிறப்ப அந்த பையன் பெண்ணை விட்டுட்டு போறதுக்கு முயற்சி பண்றப்ப பெற்றோர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை விரட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. 2 பேரும் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க பிரிக்க கூடாது, பெற்றோர்கள் குறுக்க நிற்க கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அனைத்து ஜனநாயக மாதிரி சங்கத்தின் சார்பாக காவல் நிலையத்துக்கு போய் சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் காவல்துறை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு இந்த சாதி மறுப்பு செஞ்சவங்களை மறுக்காதீங்க, பிரிக்காதீங்க சொன்னதுக்காக எங்க தோழர்கள் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆகவேதான் இன்னைக்கும் அந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்களை படுகொலை செய்யக்கூடிய கௌரவ கொலை ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் ஐக்கிய முற்போக்கு ஆட்சியில இந்த கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் விவாதம் நடத்தி முடிவானது. அதுக்கு மசோதா கூட வரைவு மசோதா கூட கொண்டு தயாரிச்சாங்க. ஆனா அப்படி நின்று போச்சு. ஆகவே இப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து
அப்படிப்பட்ட ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும். அந்த ஆணவ கொலைகளை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வர்களை பிரிப்பதோ அல்லது படுகொலை செய்வதோ அப்படிப்பட்ட சமூகம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான், தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரமா பல்வேறு விஷயங்கள், அரசியல், சமூகம், இந்த இடைத்தேர்தல், பொதுவாக தேர்தலில் இனி என்ன வியூகங்களை நீங்க உத்திகளை வகுக்க போறீங்க, யாரோட இணைந்து நிக்க போறீங்க போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ரொம்ப விரிவாகவே நம்ம பார்வையாளர்களுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. அதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.